ஆழமான பகுதியில் பல முனிவர்கள் கடுமையான தவம் செய்து வந்தனர். அவர்களில் மிகுந்த பக்தியுடன் இருந்தவர் அகாத்தியார். அவர் பகலும் இரவும் ஓம் நமசிவாய என ஜெபித்து சிவபெருமானை தியானித்தார். பல ஆண்டுகள் கடந்தும் சிவபெருமான் காட்சி தரவில்லை. ஆனால் அகத்தியர் தனது பக்தியை விடவில்லை. மழை பெய்தாலும் பனி விழுந்தாலும் பசியும் தாகமும் வந்தாலும் அவர் தவத்தை தொடர்ந்தார். ஒரு நாள் முழு நிலவின் இரவில் திடீரென வானம் பிரகாசித்தது. மலையெங்கும் ஒரு அதிசய ஒளி பரவியது. அந்த ஒளிக்குள் சிவபெருமான் தோன்றினார். அவரது அருகில் பார்வதி தேவி நின்றார். சிவபெருமான் அகத்தியரை பார்த்து கூறினார், உன் பக்தி என்னை மகிழ்ச்சியடையச் செய்தது. மனிதர்களுக்காக நீ பெரிய பணியை செய்யப் போகிறாய். அவர் அகத்தியருக்கு யோகம், மூலிகை மருத்துவம், தியானம், உயிர் சக்தி பற்றிய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். மேலும் இந்த அறிவை மனிதர்களிடம் கொண்டு செல். நோயால் வாடுபவர்களை காப்பாற்று. மனிதர்களுக்கு நல்ல வழிகாட்டு என்று ஆசீர்வதித்தார். அதன்பின் அகத்தியர் தென்னிந்தியாவிற்கு வந்து பொதிகை மலையில் தங்கி சித்த மருத்துவத்தையும் யோகத்தையும் பரப்பினார். அவர் கற்ற ஞானம் பின்னர் சித்தர்களின் மரபாக வளர்ந்தது. அதனால்தான் இன்று வரை மக்கள் சிவபெருமானின் அருளையும் அகத்தியரின் ஞானத்தையும் பக்தியுடன் நினைவு கூர்கிறார்கள்.